ஐயா வணக்கங்க. அம்மா வணக்கம்மா. அன்பான உங்க அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சொல்லுங்கம்மா. ஐயா, ம். இங்க நம்ம அன்பா இருக்கணும்னு சொல்றோம். கட்டாயம். ஆனா அன்புனா என்னன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. உண்மைதான். நம்ம அன்பை பத்தி எவ்வளவு விஷயம் சொன்னாலும் அன்புனா என்ன, அன்பை எப்படி நம்ம அணுகணும், அன்பை எப்படி புரிஞ்சுக்கணும், அன்புனா எந்த மாதிரி நம்ம காட்டணும் அப்படின்ற ஒரு விஷயமே அடிப்படையா புரியல. கட்டாயம். இப்ப நம்மளே இவ்வளவு விஷயங்கள் இவ்வளவு செயல்கள் செஞ்சுட்டு இருக்கோம். இதுக்கான விஷயமே நம்மளே அன்பு இல்லைன்னு சொல்ற சூழல் உருவாகுது. அப்போ அன்புனா என்னதான் இங்க எப்படி நம்ம புரிய வைக்கிறது? கட்டாயம். நீங்க எல்லாருக்குமே தெரியுமா, அன்புன்னு சொன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் பிறரை மகிழ்விக்கிறது ஒண்ணுதான் அன்பு. இதுதான் இவங்களோட அன்பு. இவங்களோட அறிவுக்கு, இவங்க சிந்தனைக்கு, இவங்க பார்த்தது அதுதான் அன்புன்னு நினைச்சிட்டாங்க. ஒருத்தரை மகிழ்விக்கிறது. ஆமா, ஒருத்தரை மகிழ்விக்கிறது அன்பு. முக்கியமா சார்ந்து இருக்கவங்களும் அவங்களோட மகிழ்விச்சு அவங்க சொல்றதை கேட்டு ஏற்றுன்னு அது ஆமா அப்படின்ற மாதிரி போகும்போது அது அன்பா இருக்கும். இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, முடியாதவங்க ஹெல்ப் பண்றது, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றது ஒரு அன்பு. உண்மைதானே? ஜீவராசிக்கு ஹெல்ப் பண்றோம், ஜீவராசி தண்ணி வைக்கிறோம், நீர் வைக்கிறோம், உணவு வைக்கிறோம், தங்கத்தை வீடு வைக்கிறோம், கஞ்சி ஊத்துறது, மளிகை பொருள் கொடுக்கறது, முடியாதவங்களுக்கு நம்ம என்னன்னா சரி எல்லாமே எக்ஸ்ட்ரா எல்லா விஷயத்தையும் நம்ம செய்யும்போது எல்லாமே அன்பு வெளிப்பாடு. அதே போல யாருன்னா நம்ம கிட்ட என்ன விஷயத்த கேட்டா அவங்களுக்கு நம்ம தெரிஞ்ச விஷயத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க நம்ம சொல்லிக் கொடுக்கறது பேர் அன்பு. ஆனா இங்க என்னன்னா அது இது எல்லாமே இப்ப நம்ம செஞ்ச செயல் இது பாருங்களேன். உணவு வைக்கிறது, நீர் வைக்கிறது, மருந்து வைக்கிறது, உடை கொடுக்கறது, வீடு கொடுக்கறது, கஞ்சி ஊத்துறது, மளிகை பொருள் கொடுக்கறது, உணவு, இது எல்லாமே அன்புக்குள்ள அப்படியே ஒரு சரியா வந்துடும். எந்த பிரச்சனை இல்லை. இந்த அன்போட நம்ம ஒருத்தர் மட்டும் ஏதோ ஒரு அறிவு சம்பந்தப்பட்டு ஏதோ சார்ந்து நம்ம பேசும்போது என்னன்னா அந்த அன்பான விஷயத்த நம்ம சொன்னா கூட அவங்க அறிவுக்கு எது சரியோ அதை தான் எடுத்துக்க முடியும். அவங்களால தான் எடுத்துக்க முடியும். நம்ம சொல்ற அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அந்த முழுமையா புரிஞ்சுக்க முடியாது. அதை புரிஞ்சுக்க முடியலன்னா அவங்களோட சைட்ல இருந்து சிந்திச்சு இல்ல இது சரியில்லை இப்படிதான் அப்படின்னு இப்படிதான் யோசிக்க முடியுங்களா? இப்படிதான் யோசிச்சிடறாங்க. ஏன்னா இவ்வளவு செயல் செய்யறாங்க, இவ்வளவு பண்றாங்க, அவங்களுக்கு தெரியாத அன்புன்னா எப்படி இருக்கும், அது எப்படி எனக்கு வெளிக்காட்டணும் அவங்களுக்கு தெரியாதா? கண்டிப்பா. இப்ப நான் வெளிக்காட்டுறது உங்களுக்கு கஷ்டமா இருக்குது. கஷ்டமா இருந்தாலும் அதை நான் காட்டுறேன். அப்ப நான் காட்டணும்னா அப்ப நீ அதை தான் புரிஞ்சுக்கணும். இவ்வளவு செய்யறாங்க, இவ்வளவு பண்றாங்க, அவங்களுக்கு தெரியாத அன்புன்னா நானு. அப்ப அவங்க என்ன சொல்ல வராங்க, என்ன சொல்றாங்க, என்ன பேசுறாங்க, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், அதை நம்ம தெரியல அவங்க சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படணும். அப்படி யாரும் பண்றது இல்லை. டைரக்டா அவங்களா முடிவு பண்ணி, அவங்களா சிந்திச்சு, அவங்களா யோசனை பண்ணி தப்பு அப்படின்னு அவங்களா முடிவு பண்ணி அவங்களுக்கு உண்மை நம்ம ஒண்ணும் பண்ண முடியும். அப்படிதான் ஆயிடுறாங்க, அப்படிதான் போறாங்க. அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பக்கம் உங்ககிட்ட இல்லை. ஏன்னா நான் சொல்லி செயலை செய்து அறிவை பெற்று பேசுறவன். நீ என்கிட்ட கொஞ்ச நேரம் செய்யறதோ இதை வார்த்தை கேட்கறதோ போறது மாதிரிங்க. நீ எப்படி அதை புரிஞ்சுக்க முடியும்? நீ எப்படி நான் சொல்றதை உணர முடியும்? வாய்ப்பு இல்லை, குறைவுதான். அது முதல்ல உங்களுக்கு புரியணும். உண்மைதானே? ரெண்டாவது, உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய சொல்ல நான் சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஆனா உனக்கு எது நன்மையோ அதை கொடுக்கணும்னு ஆசைப்படுது. நிச்சயமா கொடுக்குறீங்களா? இங்க எல்லாரும் அப்படி நினைக்கல. எனக்கு எது சந்தோஷமோ அதை கொடு, அதுதான் அன்பாகிறது அர்த்தம். அதை விட்டு நான் என்ன கடை நீ ஒண்ணு சொல்றேன், எனக்கு இது பிடிக்கல, நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு அன்பு இருக்குது. என்ன உன்னை மகிழ்ச்சி எனக்கு இது பண்ணு எனக்கு என்ன கிடையாது. எனக்கு அதுல என்ன சந்தோஷம் இருப்பது? எனக்கு எது சரியான விஷயமோ அதை சொன்னாதான் எனக்குள்ள மகிழ்ச்சியும் ஆனந்தமும் வரும். அதைத்தான் நான் உனக்கு சொல்ல முடியும். நான் சொல்ற வார்த்தை உன்னை சந்தோஷப்படுத்தி உன்னை சூப்பரா சொல்ற அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியா என்னை பார்க்க வைக்க, என்னை பேச வைக்கணும். நான் அதை சொல்ல அவசியம் இல்லை. இங்க எல்லாரும் அதை தான் எதிர்பார்க்கறாங்க. அதை நான் ஏன் சொல்லணும்? ஏன்னா இங்க எல்லாரும் அப்படிதான் வாழ்ந்துக்கிறோம். இங்க எல்லாரும் பாருங்க என்ன கஷ்டமா இருந்தாங்க, என்ன பண்ணுறது குடும்பங்க, அவங்க சொல்றாங்க தெரியுதே, சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வருஷம் நீங்க நாள் போனா போட்டாங்க, வேற இப்படிதான் எல்லாரும் வாழ்ந்துக்கிறோம். உண்மைதானே? உண்மைதாங்க. ஒரு ஃபேமிலி பாருங்களேன், ஒரு ஃபேமிலிக்கு எவ்வளவு பிரச்சனை அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும். ஏன் வாழ்றான்? இல்லைங்க என்னங்க பண்றது, ஒரு வழி இல்லைங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டான் சரி. ஆனா அவனுக்கு தெரியும் தப்பு சரியில்லை, சரியா சொல்ல மாட்டான். பார்த்தா சொல்லணும். அந்த முழுமையான அன்புக்குள்ள முழுமையான அன்பு இவங்கிட்ட இல்ல. அதனால இவன் என்ன பண்றான், இவனும் கொஞ்சம் கருக்க வரான், பயப்படுறான். இப்படி சொன்னா அப்படி ஆயிடுமோ, அப்படி சொன்னா எப்படி ஆயிடுமோ, இதுக்கே இப்படி கத்துறாங்க, அப்புறம் யாராவது சொன்ன ஆயிடுமோ, சரி அவன் பகுதியே போயிடுவோம், அவங்க சொல்றதே கேட்டுருப்போம். நம்ம அதையே இப்படிதான் போறீங்க நீங்க. ஏன் நீங்க கூட ஏமாத்திக்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சு சொல்ல முடியாது. சொன்னா அவன் கோவப்பட்டா சந்தோஷம் போயிடும், மகிழ்ச்சி இருக்காது, பிரச்சனை வந்துடும். அதுக்கு ஆனா சரியான விஷயத்த ஏன் சொல்ல மாட்டீங்க? இங்க சரியான விஷயத்த யாரும் சொல்ல. சரியான விஷயம் எல்லாருக்கும் தெரியும். இந்த பக்கங்களும் தெரியும், அந்த பக்கம் தெரியும். ஒரு நேரம் இவங்க மறைப்பாங்க, ஒரு நாள் அவங்க மறைப்பாங்க. கண்டிப்பா மறைச்சிட்டு அதை சுத்தமா எல்லாமே ஆக்கி சரியில்லாத ஒரு விஷயத்த சரின்னு சொல்லி அதுல மகிழ்ச்சி அப்பா பழிச்சுன்னு காட்டி எல்லாரும் ஒண்ணு கொண்டு சிரிச்சுன்னு ஜாலியா போறது. தன்னைத்தானே ஏமாத்திக்கிறது. இந்த ஏமாத்துறது ஏன் பண்றீங்க? இதே என்ன ஏமாசம் நான் எப்படி ஏமாத்துவேன்? அன்பு பெற்றுட்டேன். நான் நீ நல்லா இருக்கணும் தான் எனக்கு எண்ணம். நித்தியமான இன்பத்துக்குள்ள போன என் ஆசை. நான் அதை மட்டும் தான் வெளிப்படுத்த முடியும். அதை விட்டுட்டு நீங்க உங்களோட அறிவுக்கு ஏற்ற மாதிரி உங்க சந்தோஷத்துக்கு ஏற்ற மாதிரி நான் பேசணும், நான் எப்படி பேச முடியும்? நிச்சயமா முடியாது, அப்படி பேச முடியாது. ஏன்னா முழுமையான அன்பு அறிவு வந்துச்சு, அன்பு வந்துச்சுன்னா எந்த உயிருமே நித்தியமான இன்பத்துக்குள்ள போனோம்னு ஆசை வரும். கண்டிப்பா. ஏன்னா நான் வெறும் மனிதனை சார்ந்து பேச மாட்டேன்.
ஜீவராசி சார்ந்து பேச மாட்டேன். மரம் செடியோட நான் எல்லாத்தையும் சார்ந்துதான் இதுல பேச முடியும். ஏன்னா எல்லாமாவும் இருக்கிற அறிவை பெற்றிருக்கிறேன். இங்க எல்லாத்துக்குள்ளே வலி இருக்குது, அதை உணர்ந்துருக்கிறேன். எல்லாமே இங்க உயிரா இருக்குது நான் பாக்குறேன். எல்லா பொருளுமே எந்த கன்வே பண்ணுது. அப்ப எல்லாத்துக்குமே இன்பம் எதுன்றத நான் உணர்ந்துருக்கிறேன். அதுதான் நடக்கணும்னு ஆசை. இப்ப அதே ஆசை தான் இப்ப நீ இருக்கிற, நீ நித்தியமான இன்பத்துக்குள்ள போனோம்னா அதுக்கு என்ன அறிவு வரும், அதுக்கு எந்த மாதிரி அனுப்பி அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதுக்கு உனக்கு பிடிக்கல, உனக்கு தெரியலன்றதுக்கோசம் நான் மாத்தி என்ன சொல்ல முடியும். நான் இதை தான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இந்த எக்ஸ்பிளனேஷன் தான் நிறைய பேருக்கு டிஸ்டர்ப் ஆகுது. அது ஏன்னா தப்பு இல்லை, அது உங்க அறியாம அது உங்க அறியாம உங்களுக்கு புரியலையே தவிர்த்து வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க அந்த செயலை டீப்பா செஞ்சு உள்ள இறங்கி வந்து நான் கத்துக்கணும் தெரிஞ்சு வந்தீங்கன்னா நீங்களும் கத்துக்கலாம். ஆனா நீங்களும் ஒரு நாள் கேட்கிற சூழல் வரும். அப்பெல்லாம் நீங்க எல்லாரும் கேட்பீங்க. அப்பதான் ரொம்ப கடினத்துல இருப்பீங்க. அப்போ எது சொன்னா, யார் சொன்னா, என்ன பண்ணலாம், எப்படி ஏத்துக்கலாம், எப்படி கேட்கலாம், என்ன தோணும். இப்ப நம்ம எல்லாருக்கும் பாருங்களேன், நல்லா இருக்கும் போது எது சொன்னாலும் புரியாது, ஏத்துக்க மாட்டேன். இதே எதனால கஷ்டம் கடினம் முடியலன்னா அன்னைக்கு எப்படி சொன்னா சொல்றது கேட்டா நல்லா இருக்குமா, மாற்றம் வரணுமா, என்ன வரும். நீ நல்லா இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கிற விஷயத்த சொன்னா நீ சரியா எடுத்துக்க மாட்டேன். நீ சரியில்லாதப்போ நீ நல்லா இருக்கிற விஷயத்த சொன்னா அன்னைக்கு தான் எடுத்துப்ப. நீ சரியில்லாதப்போ அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு நீ சரி பத்தி வந்து எடுத்துக்க தவிர்த்து நீ அறிவு வளர்த்து எடுத்துக்க மாட்டேன். கண்டிப்பா உனக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கோசம் எடுத்துக்க தவிர்த்து இதை வச்சு பெரிய சொல்ற மாதிரி பெரிய மாற்றத்துக்குள்ள அந்த அன்புக்குள்ள வாழ்ந்து போயிடலாம். அது வராது. இது சரியா போனா போதும்பா, நம்ம இந்த பிரச்சனை நீங்க தான் போதும்பா அந்த கோசம் கேட்டு சரியானோட அவங்க வேலையை அவங்க பாத்துக்கீங்க. இதுதான் உங்களுக்கு ஏமாத்திக்கிறது, சுயநலமான ஒரு சிந்தனை, வேற ஒண்ணுமே கிடையாது. இப்படிதான் எல்லாரும் யோசிக்கிறாங்க. இது நம்ம இது ஒரே விஷயம் தான், அவங்க அறியாம தெரியல அதோட வெளிப்பாடு. அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா நான் அறிவு பெற்றவன், நான் ஒரு அளவு இருந்தா உங்களுக்கு அது உங்களை சாயல சொல்லி கொடுங்க. அது தாண்டி போனா நான் தொட்டு இறங்க முடியாது. நான் எங்க நிக்கணும் அங்கதான் நிக்க முடியும். உங்களுக்கு அது வேணும் தெரிஞ்சுக்கணும்னா நீ என்கிட்ட வந்து அந்த தன்மையில கேட்டு நான் சொல்றதை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த அறிவு நீ எடுக்க முடியும். அதை நான் புரிஞ்சுக்க மாட்டேன், எனக்கு இப்படிதான் புரியுது, எனக்கு இப்படிதான் தெரியும், அது உங்க விருப்பம். நான் ஒன்றும் பண்றது இல்லை. ஏன்னா உண்மை என்னோட இருந்து வரதுன்றது ஒரு சாரம். இல்ல நான் தனியாவே என்னால பண்ண முடியாது, ஓகே, அது உங்க விருப்பம். ஆனா அன்புன்றதுக்குள்ள போய் நான் சொன்னது நீ புரிஞ்சு வர முடியாது. எங்க போனாலும் சரி, எப்படி பண்ணாலும் சரி, அதை எந்த சந்தேகமும் படாதீங்க, யாராயும் சரி. ஆனா உங்களுக்கு நீங்க உங்ககிட்ட நான் நல்ல பெறணும், உங்ககிட்ட நான் சரியான பெறணும், நான் அப்படி எண்ணம் வைக்க மாட்டேன். ஏன்னா அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இங்க ஒரு உயிரோட வலி கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது. நீங்க எல்லாரும் உங்களுக்கு வலி வரும்போது மட்டும் தான் உங்களால் துடிக்க முடியும். இங்க எல்லாருக்கும் வலி வருது, என்னால துடிக்க முடியுது. அப்போ நான் எனக்கு எல்லாமே இன்பத்துக்குள்ள போறதுக்கான நித்தியமா இன்பம் நடக்கிறதுக்கான சொல்லு என்னவோ செயல் என்னவோ அதுக்கு பத்தி அதை பேச முடியும், அதை பத்தி நான் சிந்திக்க முடியும். வேற மத்ததை மாத்தி என்ன சிந்திக்க தெரியாது, முடியாது. நான் என்ன பண்ணட்டும்? ஏன்னா ஒரு உயிர் அவ்வளவு துன்பப்படுது. அந்த துன்பம் நீங்கணுன்ற எண்ணம் தான் எனக்குள்ள இருக்கு. அப்ப அந்த துன்பம் நீங்கணும்னா நீ அந்த அறிவு பெற்றே ஆகணும். ஏன்னா இங்க மனிதன் தான் இங்க பொறுத்த வரைக்கும் ஆக சிறந்ததா இருக்கிறான், இருக்கிறது ரொம்ப வலிமையானதா இருக்கிறான். இவன் கிட்ட அன்பு அதிகமானா மட்டும் தான் இங்க மாற்றுவோம். இவன் அந்த அன்புக்குள்ள நான் போக மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்ற வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ சந்தோஷமாகறதுக்கான ஒரு சொல்ல நான் சொன்னா இங்க அப்படிதான் போயிருக்குது. எல்லா இடத்துலயும் உங்களை மகிழ்ச்சி ஆகிட்டாங்க, சூப்பரா பேசுவான், செம்மையா ஆனந்தமா இருக்குது. கும்பலா போறீங்க. யாருக்கும் எந்த அறிவோ எந்த அனுபவம் வந்த மாதிரி இல்லை. இங்க எவ்வளவு கடினம் போகுதுன்னு நீங்க வாழ்ற எல்லாருக்கும் தெரியும். நீ என்னென்ன பேர் சொன்னாலும் எந்த பேரும் உங்களுக்கு உதவி பண்ணல, எதுவுமே உங்களுக்கு எந்த நல்லதும் பண்ணல. ஆனா நீங்க தான் எல்லாம் உங்களுக்கு பண்ணிக்கிறீங்க. இதை நீங்களும் பாக்குறீங்க. என்னத்துக்கு காரணம்? நம்ம அன்புன்ற ஒண்ணுக்குள்ள ரொம்ப ஆழ்ந்து போகாதனால, அதை சொன்னாலும் புரிஞ்சுக்காதனால. இப்போ கருணையே செயலா செய்யணும்னு சொல்லி நம்ம யாரும் செய்யணுமா? இல்ல. ஏன் செய்யல? தெரியல. ரெண்டாவது யாரும் பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணல. உண்மைதானே? இப்ப என்னோட அன்பு பாத்தீங்கன்னா எவ்வளவு டீப்பா போயிருக்குதுன்னா, ஒரு உயிருக்கு உணவு கொடுக்கணும், நீர் கொடுக்கணும், அதுக்கு அடைக்கலம் கொடுக்கணும், அதுக்கு எல்லாமே கொடுக்கணும்ன்ற எண்ணம் வந்து என்கிட்ட அது அதிதமாயி இப்ப அது நித்தியமான இன்பத்துக்குள்ள போகணுன்ற எண்ணம் வந்துச்சு. இது செய்யக்கூடாதப்பா, இது தப்பு. என்ன பத்தி மரம் செடி வைக்கிறதா வானான்னு சொல்லுவாங்க. இப்ப இது எல்லாருக்கும் பிடிக்குமா நான் சொல்ற வார்த்தை? சும்மா எல்லாரும் என்ன செடி வைக்கிறது போய் வானான்றீங்க, அது எவ்வளவு நல்ல செய்யும். இது எவ்வளவு பெரிய இந்த இடத்துல பொறுத்த எவ்வளவு பெரிய விஷயமா போகுது. மரம் வைக்கணும், செடி வைக்கணும், அது எனக்கு தெரியாதா? இவ்வளவு அன்பா பேசுறேன் நான், எனக்கு தெரியாத மரம் வைக்கலாமா, செடி வைக்கலாம். இப்ப எனக்குள்ள தோணுன அறிவு அது என்னன்னா, எந்த ஒரு உயிரை உற்பத்தி பண்ணாது. அதை உற்பத்தி பண்ணிட்டேன்னா அதுக்கு ஒரு வாழ்க்கை தேடும், அதுக்குன்னு ஒரு ஆசை வரும். அந்த ஆசையின் காரணமா அது மூவ் அவுட் பண்ணணும்னு ஆசைப்படும். அப்ப அதுக்கோசம் அது ஏற்றம் இருந்தே ஆகணுன்றது கட்டாயமா. இதை நிறுத்துங்க, தடை பண்ண சொல்ல. யாருக்கு இது புரியலே தெரியல அவங்க எல்லாம் செய்யுங்க, மரம் எல்லாம் பண்ணுங்க, அது உங்க விருப்பம். ஏன்னா உங்களோட அறிவு பண்ணலாம். அந்த அறிவை கடந்து வந்த நானும் அது சரின்னு சொல்லுவேன், சொல்ல மாட்டேன். இப்ப நான் நான் பேசுறேன், யூடியூப் பண்ண வரப்போகுது. இப்ப பாக்குறலாம் நான் சொல்றேன், இது என்னங்க அப்படின்னு நீங்க என்ன வேணா சொல்லலாம். ஆனா நான் சொல்ற அறிவை உணர்ந்தா இதுதான் சொல்லுவீங்க. ஏன்னா எல்லா உயிருமே இன்பத்துக்குள்ள இருக்கணும்னு ஆசை. ஏன்னா இங்க எல்லாமே உயிரா தான் இருக்குது. நீங்க மரம் தனியா இருக்குது, ஜீவராசி தனியா இருக்குது, மனிதன் தனியா இருக்குதுன்றது உங்க அறிவை பொறுத்த ஒரு சிந்தனைக்குள்ள உங்களுக்கு புரிஞ்சதை வச்சு தெரிஞ்ச வச்சு நீ யோசிக்கிறேன். அனைத்துமே புரிஞ்சு தெரிஞ்சுன்னு வந்ததுனால நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன்.
ஏன்னா எல்லா உயிருக்குள்ளேயும் வலி இருக்குது. எந்த ஒரு பொருளையும் இதுக்கப்புறம் உருவாக்க கூடாது. கண்டிப்பா அந்த உருவாக்கன்றது வலியை தான் கொடுக்கும். அந்த வலின்றது என்னத்துக்கு, அது எதுக்கு சொன்ன வலி கொடுக்குறா, முடிக்கின்றது வலியை கொடுக்குது, வேற எதுவும் கொடுக்கல. மாத்துப்பா, மாறுப்பா, இதை நிறுத்துப்பா, இதை முடி அப்படின்னு வலி கொடுக்குது. வேற எத்தனை காரணம்? நம்ம எல்லாரும் என்ன எண்ணம் பாருங்க, எப்படியே இருக்கிறாங்க, நல்லா சம்பாதிச்சு சாப்பிட்டுக்கிட்டு நல்லா கொண்டு குட்டினா வளர்த்து அப்படியே ஆரோக்கியமாய். ஆனா நம்மளால என்னன்னா எப்படி வந்து நோய் வந்து இறந்தோம் நம்ம எல்லாருக்கும் தெரியுது. அதை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்குது, அதை தாண்டி ஒரு விஷயம் நம்ம யாருக்கும் புரியல. அதனால இதுதான் என்று போல எல்லாரும் அப்படின்னு போயிருக்கிறோம். தவறா அதையே நோக்கி போயிருக்கிறோம் நம்ம எல்லாரும். உண்மைதானே? உண்மைதாங்க. இருக்கணும், வயசு நல்லா இருக்கணும், வயசு வந்தா காரணம் பண்ணணும், குழந்தை குட்டி பெற்றுக்கணும், வளர்த்து ஆளாகணும். அப்பா அம்மா நமக்கு கண்ணு அப்பா அம்மா இருக்கணும், அவங்க குறிச்சி கிழிச்சி வலி வந்து நோய் வந்து இறந்து போவாங்க. அதை நம்ம பார்த்து கத்தி கதறி அழுது. இப்ப இன்னைக்கு காலோட நான் தண்ணி வைக்க போறேன். தண்ணி வைக்கிறதுக்கு நம்ம போயின்னு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு மரணம், ஒரு அம்மா இறந்துக்கிறாங்க, டிசர் பாக்ஸ்ல வச்சுக்கிறாங்க. நான் அந்த பொண்ணை தண்ணி ஊற்ற போனோம், யாருன்னு தெரியாது, இறந்துக்கிறாங்க. வயசு பொண்ணு அவங்களுக்கு இருக்கிறாங்க போல. அந்த அம்மாவுக்கு மிஞ்சி போனா ஒரு 45 வயசு தான் இருக்கு. அந்த அம்மா இறந்துக்கிறாங்க. நம்ம பாதை வெளியே தெரிஞ்சு பார்க்கும்போது தெரிஞ்ச வயசு சின்ன வயசு மாதிரி. நான் என்ன பண்ண போனோம், தண்ணி ஊற்ற போனோம். சரி நிறுத்து, தண்ணி ஊற்றுறது நிறுத்திட்டு நான் யாரா சாவுல போய் அவங்க யாருனே எனக்கு தெரியாது. ஆனா யாரு பார்த்தாலும் என்ன யாரு தெரியாது. நான் யாரா போயிட்டு அந்த டீசர் பாக்ஸ்ல போய் அவன் மூஞ்சி வேலைக்கிட்டு அவன் மூஞ்சில மாலை எல்லாம் வேலைக்கிட்டு பாக்குறான் மூஞ்சி. அங்க அம்மா அந்த பசங்க எல்லாம் அழுது, எல்லாம் சின்ன சின்ன பசங்க. அந்த ஃபீலிங் எல்லாம் ஏத்துக்கணும்னால நேரா போய் அங்க போய் நின்று நான் அதை பாரு எல்லாரும் அவன் அம்மா அந்த பொண்ணோட அப்பா வந்துருக்காரு. அப்பா வந்துக்கிறம்மா இந்த அம்மா எழுந்துருமான்னு பிள்ளைங்க எல்லாம் அழுது. இப்ப இந்த நிகழ்வு இங்க நடக்குது, நம்ம எல்லாரும் பாக்குறோம். அது ஏத்துக்க முடியல. இந்த மாதிரிதான் ஒரு வாட்டி நடக்குதே. என்ன கேக்குறேன், இதுதான் எப்பயுமே நடக்குதே. இது ஏன் நடக்குதுன்னு ஏன் கொஸ்டின் கேட்க மாட்டேன். சகஜமா கடந்து போறோம் நான் கேட்கிறேன். அது இப்ப அதே இடத்துல சொல்லணும், பைக்கில போறாங்க வராங்க எல்லாம் பண்றாங்க. எங்க போறீங்க, எங்க வரீங்க நீங்க? சும்மா எங்க போறீங்க வரீங்க? ஏண்டா மரணம். ஏன்னா இந்த மரணத்தை பத்தி எல்லா ஞானியும் மரணம் வருதுடா, அது தெரிஞ்ச நீ பாட்டுக்கு என்னமோ சரணு வர சரணு போற. நீ வரத பார்த்தா அப்படியே போகும்போது லைட் பட்டியில போற மாதிரியே போறிய. உண்மையா நீ போற நல்லா போற இல்லைன்னு போயிட்டு அப்போ ஐயா காலை வச்சு கை வச்சு முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ற அளவுக்கு அந்த பைக் அவ்வளவுதான் போறாங்க எல்லாரும். பார்க்கும்போது போற இடத்துக்கு பதட்டம் பயம் வருது எனக்குள்ள. இப்ப அந்த நிகழ்வு நான் பாக்குறேன், என்னன்னா அதை ஏத்துக்க முடியல. அந்த குழந்தைங்களாம் அழுது. இது ஒன்னும் ஒரு 3-4 நாள். ஏன்னா அம்மான்றது எவ்வளவு பெரிய விஷயம். ஏன்னா நம்மளோட அன்பின் வெளிப்பாடு தாய். இப்ப அந்த அன்புவான ஒரு விஷயமே இறந்து போச்சு. இப்ப அந்த குழந்தைலாம் நான் எப்படி இருக்கணும் என்னால அதை உணர முடியுது. அதான் சொல்லுவாங்களே, இப்ப நான் சொல்லுவாங்க, இருக்கும் போது எதுவும் பெருசா நினைக்க மாட்டீங்க, இறந்த உடனே கத்தி கதறி அருந்து ஆர்ப்பாட்டம் எல்லாம் போடுறீங்க. இருக்கும் போது உன்னோட உயிர் உன்னோட இருக்குது, அசைவு இருக்குது. அந்த அசைவுனா என்ன, உயிருன்னா என்ன, அதை ஏன் உணர்றதுக்கு நம்ம போக மாட்டோம், நம்ம ஏன் தெரிஞ்சுக்க மாட்டோம்? எவ்வளவு பிரச்சனை தவறிடுறோம். ஏன் தவறுனாத்த ஒரே விஷயம் தான், அன்பு நம்ம கிட்ட இல்லை. அதனால அதுக்குள்ள நிக்க முடியல நம்மளால. யார் சொன்னா நம்ம நல்லாதாங்க சொல்றது, ஆனா என்னால இருக்க முடியல, வேலை இருக்குது பாக்கணும் அப்படின்னு போறோம். உண்மைதானே? ஆனா அன்புன்ற ஒரு விஷயத்துல போனா அப்படி போக மாட்டான். ஆமாங்க, என்னதான் புரிஞ்சுக்கங்க. உயிர்ன்ற உயிர்னா அசைவு, வேற ஒண்ணு அசைதா. இப்ப நான் அசைறேன், நான் எல்லாம் பண்ணா பேசுறேன் எல்லாம். இப்ப உயிர்ன்றது உள்ள இருக்குது, எனக்குள்ளதான் இருக்குது, எனக்கு தெரியுது. ஏன் அதை உணர முடியாம பார்க்க முடியல, ஏன் அதை புரிஞ்சுக்க முடியல, நான் ஏன் அதை ஃபீல் பண்ண முடியல? ஒரே விஷயம் தான், உங்ககிட்ட அன்புன்ற ஒரு விஷயம். நீங்க எல்லாரும் பாருங்க, ஒருத்தர் காக்கணும் தான் வாழ்க்கையை வாழ்றீங்க. எல்லாரும் உங்களை காத்துக்கணும், கண்டிப்பா சுற்றத்தை காக்கணும். இந்த ஒரே விஷயம் இதை அப்படியே கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணு. எல்லாரையும் காக்கணும்பா, எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்பா, எல்லாருக்குள்ளேயும் அன்பு வரணும்பா, எல்லாரும் இங்க மரணம் இல்லாத பெருவாழ்வு போகணும்பா, இந்த மாதிரி வலி வேதனை எங்களுக்கு வானாப்பா, இந்த சில தேவை எங்களுக்கு வானாப்பா அப்படின்ற எண்ணம் ஏன் நம்மளுக்குள்ள வரல? ஒரே விஷயம் தான், அன்பு இல்லை, கடினமான எண்ணம் இருக்குது, ஒரு சுயமான அறிவுன்னு சொல்றோம். சுய அறிவை நம்ம சிந்திக்கிற தன்மையை எழுந்துடும். நம்ம எல்லாம் சுய அறிவு இல்லை, சொல்லிப்புல பழக்கமான ஒரு அறிவு, அதை வச்சுமே வாழ்ந்து ஆகப்பட்ட நம்ம ஜெயிலுக்குள்ள நம்மளை ஜாட்டியை வச்சு அடிச்சு வேலை வாங்குற மாதிரி நம்ம எல்லாம் வாழ்ந்து வரோம். கேட்டா நான் சுய அறிவுல வரேன், நான் சுய சிந்தனை இருக்கிறேன், எனக்கு எல்லாமே கரெக்டா தெரியுது. ஒண்ணும் பண்ணல. என்னைக்கு நீ உழைச்சி நம்ம சாப்பிடுறது சரின்னு நம்ம சொன்னோமோ அன்னைக்கே நம்ம அறிவு இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அது எப்போ நம்மளுக்கு சரின்னு நம்ம சொல்லுவோம்னா, நம்மள ஒருத்தர் கூட்டு பெரிய ஒண்ணு மேல பாருங்களேன். இது எப்படி நம்ம சரின்னு சொல்றோம்னா, நம்ம ரத்தத்தை வச்சு ஒரு காட்டுல இருக்கிறோம், நம்மள வந்து யாரோ பெரிய நம்மள மேல வலிமை போடுறவங்க ஒரு 100 பேர் வந்து நம்ம அடிச்சு கூட்டுன்னு வந்து ஒரு ஜெயிலுக்குள்ள போட்டு ஜாட்டில அடிச்சு போய் வேலை செய்யடா போடா அப்படின்னு சொன்னா, நீ பயத்துல போய் வேலை செஞ்சு அதுவே பழகி போய் அந்த உள்ள ஏதோ ஒன்று பேசும்போது, எப்பா வேலை செய்ய சாப்பிடணுமாப்பா அப்படின்னு பேசும்போது, ஏய் வேலை செய்யலாம் சாப்பிட தேவைப்பா அவசியம் இல்லப்பா அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்லும் போது அப்படி சொல்லி, ஏய் நீ வேலை செஞ்சு சாப்பிடுறதுதான் சரி, நீ வேலை செய்யாம நீ விட்டுட்டேன்னா உன்னை செம்மொழி அடிப்பாங்க. சொல்ல புரியுதா? நீ வேலை செஞ்சுதான் சாப்பிடணும், அதுதான் சரி அப்படின்றத உள்ளகிற ஒருத்தர் சொன்னா நீ என்ன செய்வியோ அதே தான் இப்ப நீங்க எல்லாம் செஞ்சிருக்கிறீங்க. உண்மைதானே? உண்மைதாங்க. நான் சொல்றது புரியுதா? கூட்டு வந்து நம்மளை அடிச்சு உள்ள போய் வேலை வாங்கி எல்லாம் பண்ணி திடீர்னு உள்ள வந்து ஒண்ணு புதுசா போறது, நான் ஏன் வேலை செய்யணும், நான் ஏன் பண்ணணும், அது கேள்வி கேட்கும் போது அப்ப ஏய் வேலை செஞ்சா சாப்பிடணும், அதாண்டா உனக்கு ஆரோக்கியம், உனக்கு எல்லாமே கொடுக்கும், அதாண்டா அப்படின்னு சொல்லி
பழக்கப்படுத்தி அவன் கேட்கறான் ஏன்டா எனக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்கும். இவன் சொல்றான் இல்ல அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும், நீ அப்பதான் செய்யணும், அதான சரின்றான். ஆனா உண்மையில அது கிடையாது. இவன் அடிச்சு பழக்கப்படுத்தி பயம் பூத்தி இவனை வேலை செஞ்சாதான் உனக்கு சோறு கிடைக்கும், வேலை செஞ்சாதான் உடல் ஆரோக்கியமா இருக்கும், வேலை செஞ்சா உனக்கு அறிவு என்னன்னு சொல்லிட்டான். எல்லாத்தையும் சொல்லி நம்மளை வேலை செய்ய வச்சு அடிமையாக்கி உன்னை அறிவை கொட்ட விடாத ஒரு வேலையை நம்ம ஆழ்ந்து செஞ்சுருக்கோம் எல்லாரும். காரணம் இது என்னன்னா, நம்ம கிட்ட முழுமையான அன்பு இல்லை, ஒருமை குணம் இல்லை, எல்லாரும் ஒன்னா பகிர தகுதி இல்லை. அதனால வேற்றுமை ஆயிடுச்சு. வேற்றுமை உன்னை பார்த்து அவனை பார்த்து இவன் பயப்படுறான், அவனை பார்த்து அவன் பயப்படுறான். ரெண்டாவது இவங்ககிட்ட சொல்லுவாங்க என்கிட்ட சொல்லுவது வேற்றுமை போட்டி போடுறான். இந்த மாதிரி வேறு பண்ணி இதுல மகிழ்ச்சி இதுல ஆனந்தத்தை நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். என்ன நீ பார்த்தாலும் எப்படி இறுதி வரும்போது உனக்கு முதுமை வரும், நோய் வரும், வலி வரும், மரணம் வரும். அது எல்லாருக்குமே வரும். அது எப்படி நீ என்னதான் ஆட்சி பண்றவருக்கும் வரும், எவ்வளவு கீழே கொடுறதுக்கும் வரும். ஏன்னா நம்மளதான் காயப்பத்தி வாழ்ந்துருக்கிறோம், நமக்கு தெரியலையே. கண்டிப்பா இது ஆரம்பத்துல ஓகே, இன்னைக்கு வரைக்கும் இதே நடக்குது, இதை நம்ம சரின்னு சொல்றோமே. நீங்க ஃப்ரீயா தான் இருக்கிற, நான் இஷ்டத்தையா சுதந்திரமா இருக்கிற, நான் சுயறிவை சிந்திக்கிறேன். நீங்க எங்க தெரியுங்க சுதந்திரமா? நீங்க எங்க சுயறிவை சிந்திக்கிறீங்க? ஒண்ணுமே இல்ல. அன்னைக்கு ஜாட்டி வச்சு அச்சு வேலை வேணாம், நீ அதெல்லாம் பழக்கம் இல்லை. நீ ஏன் ஓடிட்டு டிஃபன் வச்சுக்கீங்க, வேலைக்கு போறாங்க, வீட்டுல இதெல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க, லோன் வாங்கி வச்சாங்க, காசு கட்டினாங்க, 2 குழந்தை இருக்குங்க, யாருங்க பாப்பா, நான் தான் பார்க்கணும், இதாங்க வாழ்க்கை, எல்லாரும் வாழ்றான், அப்படித்தான் சரின்றாங்க. ஏன்னா அவன் தான் பைத்தியம் மாதிரி வாழ்ந்துருக்கிறான், அதை பார்த்து நம்மளும் வாழ்றோம், அதை வேற சரின்னு வேற சொல்றோம். இது எப்படிறாங்க? நம்மளுக்கு புரிய தேவை கொஞ்சமா. அது ஒரு உயிர் அந்த அம்மா இறந்துருக்குது, அந்த குழந்தைகள்லாம் அழுது. இதே போல திருப்பி இறக்க போகுது, அழப்போகுது. இதே போல இது அந்த திருப்பி இது நடக்குது தீர்வு. ஏன் ஒரு விஷயம் யோசிக்கிறது, ஏன் அந்த கேள்விக்குள்ள போக மாட்டேன், ஏன் அந்த கொஸ்டின்ல போக மாட்டோம்? ஒரே விஷயம், அன்பு நம்ம கிட்ட அதிகமாகல. அன்பு அதிகமான இதுக்கு ஒரு தீர்வு வரணும்ன்ற என்ன ஒரு ஒருத்தங்களையும் இது என்ன ஒரு வாழ்க்கை? நான் கஷ்டப்பட்டு போய் நான் வேலை செஞ்சு ரத்தத்தை வேர்ல செஞ்சு நான் துட்டு சம்பாதிச்சு நான் சாப்பிடணுமா? இதுக்கு ஏன் நான் சாப்பிடணும்? சும்மா இதுக்கே நான் இருக்கணும்? என்ன கொஸ்டின், என்ன காரணம் சொல்லி பார்ப்போம். நம்ம ஒரு அடிமையா மாட்டிடுவோம், வேற வழி இல்லாத இடத்துல இருக்கிறோம். நம்ம அறிவை சிந்திக்கிற தன்மையை இழந்த இடத்துல போய் மாட்டிடுவோம். ஒருத்தரை வச்சு ஒருத்தர் வேலை வாங்குறான், ஒருத்தர் அடிமையாக்குறான், அவனுக்கே தெரியல. இவனை அடிமையாக்குறான், அவனுக்கு தெரியல. அவனை அடிமையாக்குறான், அவனுக்கு தெரியல. அவனை பத்தி இதாங்க சிறந்தது, இதாங்க வாழ்க்கை, வழி இல்லைங்க, சந்தோஷமா இருக்குங்க, என்ன பண்றது அப்படின்றத சொல்லி சொல்லி கடினப்பட்டு வேலை செஞ்சு நீ சாப்பிட்டு இந்த வாழ்க்கைய வாழ செத்து போடணும். என்னடா இது நாயா? இது என்ன ஒரு அறிவேன்றது சுரியே இல்லாத இடத்துல நம்ம வாழ்றது புரியலையே நம்மளுக்கு. இல்ல சுய அறிவை சிந்திக்கணும்னு வேற நம்ம யோசனை பண்றோம். சுய அறிவை சிந்திச்சு அதை செய்வோமா? செய்யறல, பழக்கப்பட்டு செய்யறோம். இதுவே பழக்கப்பட்டு அதிகமானதான் செய்யறோம்னு சொல்லி ஒத்துக்கலாம். ஆனா இது சரி, இதுதான் கரெக்ட்னு சொல்லாதீங்க. இது சரியில்லை, இது தப்பு, இது மாறணும்னு எண்ணம் வச்சாதான் மாறும். இது மாறணும்ன்ற எண்ணம் வரணும், இது தவறுன்னு நீ புரிஞ்சுக்கணும். உன்கிட்ட அன்புன்றது அதிகமாகும், அந்த ஒருமை குணம் வரணும், அப்பதான் அது மாறும். இப்ப நான் பேசுறேன்ல, என்கிட்ட அன்பு அதிகமாயிடுச்சு, நான் அப்பதான் சொல்றேன். இப்ப நீ வேற ஒண்ணும் இல்லை, நீ வேலைக்கு போகணும் சொல்லி வேற வழி இல்லாம சொல்ல உருவாக்கிட்டு போங்க. ஆனா அன்பா எல்லா பொருள்கிட்டையும் அன்பை காட்டு. எந்த ஜட பொருள் எல்லாத்தையும் அன்பா தோடு, எல்லாத்தையும் அன்பா அணுகு. எல்லாருக்கும் நன்மை நடக்கு நான் இந்த மாற்ற வரட்டா, இந்த வாழ்க்கை இப்படி இருக்கக்கூடாது, சரியில்லை நானி எல்லாரும் மரணம் இல்லாத பெருவாளுக்கு போன நானி, இந்த ஏக்கமே இல்லாம போன நானி என்ன பத்திட்டு போகுது? கண்டிப்பா இந்த ஏக்கத்தை நீங்க என்ன பண்றீங்க? எல்லாரும் இருக்கிறோம், பிறக்கிறோம், எல்லாமே ஒரு கஷ்டம் தான். தூங்குறது கஷ்டம், ஏந்துக்கிறது கஷ்டம், குளிக்கிறது கஷ்டம், பேடுறது கஷ்டம், சாப்பிடுறது உண்மைதானே? இதெல்லாம் ஏன் செய்யணும்? நம்ம எதுக்கு செய்யறோம்? ஏதோ ஒண்ணு மாறணும், உண்மைதானே? ஏதோ ஒண்ணு மாறணும், ஏதோ ஒண்ணு நடக்கணும், நம்மளுக்கு ஆனந்தமான ஒரு இன்பம், அதுக்கோசம் நடக்கிறோம் நம்ம எல்லாரும். ஆனா இதுக்கோசம் நடக்கிறோம், அதை பத்தி நம்ம சிந்திக்கவே இல்லையே. நம்ம நினைச்சிட்டோம், அப்ப நல்லா வேலைக்கு போகணும், நல்லா காசு வந்துச்சு, நல்லா சாப்பிட்டேன், என் குழந்தை கூட நல்லா, இது சந்தோஷமா இதுக்கு பேரு இல்லைங்க. நீ செய்யறதே ஒரு பெரிய ஆனந்தக்கோசம் தான் நீ செய்யற. அந்த ஆனந்தன்றது பெருசா கூட உன்னால அதை நிர்ணயிச்சு பார்க்க முடியாது, பெருசா கூட சிந்திச்சு பார்க்க முடியாத இடத்துல போய் நின்று இதுதான் சந்தோஷம், எனக்கு நல்ல கல்யாணம் ஆகணும், எனக்கு குழந்தை பிறக்கணும், பிறந்த நாள் கொண்டாடணும், நாங்க ஒரு நிகழ்ச்சி வைக்கணும், நாங்க நல்ல கலகரா ட்ரெஸ் போடணும், பார்க்குக்கு போகணும், பீச்சுக்கு போகணும், வரணும், இதெல்லாம் பண்ற நீ ஆஸ்பத்திரிக்கு போறிய, நோயிலே அவஸ்தப்படுறிய, ஒரு நாள் ரொம்ப முடியாத போய் 4 சோத்துல போய் முட்டி நிக்கிறிய, ஒரு நாள் இறந்து போய் வெளியே பத்து நிக்கிறிய, நீ கதற, அதுக்கப்புறம் நீ இறந்து போய் உன்னால சுற்றம் கதறது, இந்த கதறல் நடக்குது. இந்த கதறல் நடக்கூடாது ஏன்னு தெரியல. இப்ப நீ பார்க்குக்கு போன, பீச்சுக்கு போன, வேலைக்கு போன, எல்லாம் போனிய, இது நடக்காது, இது நடக்காத இருக்கிற மாதிரி ஒரு சூழலுக்குள்ள இடத்துக்கு போகணும், ஏன் அறியல? இந்த நிகழ்வு இல்லாம போனோம்பா, அந்த மாதிரியான ஒரு அறிவு தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி ஒரு புரிதல் போகணும், அந்த மாதிரி ஒரு கிளாஸுக்கு போகணும், அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சு ஏன் போக தெரியல? உண்மைதானே? இது எல்லாருக்குள்ளயும் வருது இல்ல? எல்லாரும் ஒரு நாள் அந்த கட்டத்துல போய் நின்று அந்த வலியிலயும், அந்த துன்பத்திலயும், அந்த மரணத்திலயும் அவஸ்தப்பட்டு வேற நம்ம அனுபவிக்கலையா அனுப்புது. இப்ப எனக்குள்ள இது என்ன ஓடிவே இருக்குது. அதான் சொன்ன உலக ஊர்ல நித்தியமான இன்பத்துள்ள போகணும். நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா இந்த சிங்கமா ஜாலியா சந்தோஷமா இருக்கிற மாதிரி பேசுங்க, அது நல்லா இருக்கும், அப்படிலாம் பேச முடியாது. இதோட உட்காந்து இருக்கக்கூடாது. இதோட நீங்க எல்லாரும் நித்தியமான இன்பத்துள்ள போறோம். ஏன்னா எல்லாமா சேர்ந்து ஒரு பொருள், அந்த ஒரு பொருள் பலவா இருக்குது. விளையாட்டு கோசம், அறியாமை கோசம் நடந்துருக்குது. இந்த அறியாமை நீங்கி என்கிட்ட அறிவு வந்துருக்குது, அன்பு அதீதமாயி. இப்ப இந்த அன்பு அதீதம் என்னால ஒரே விஷயம் சொல்ல முடியும், எல்லாரும் இன்பத்துக்குள்ள போகணும். எல்லா விஷயத்தையும் கார்னரா கருக்காதான் இருக்கும், எல்லாமே ரொம்ப டஃபா தான் இருக்கும். நீங்க அப்படித்தான் கேட்டு இந்த வழிக்குள்ள போகணும். அன்புன்றதுக்குள்ள ஆழ்ந்து போகணும். ஏன்னா அன்புன்றது ஒரு
பெரிய ஒரு இது வரைக்கும் நீங்க போராட்டத்துல மிகப்பெரிய போராட்டம் ஒரு போர்க்களம் அன்பை அறிவை கத்துக்கிறது தான் போராட்டம். அதுதான் இருக்கிற பெரிய போர்க்களம். அந்த போர்க்களத்துக்குள்ள இறங்கி அந்த போராட்டத்தை ஜெயிக்கும் போது உங்ககிட்ட வர அறிவு பேரன்பு இந்த உலக உயிர் அனைத்துமே நீன்னு புரிஞ்சுக்க முடியும். இது சும்மா கிடையாது அன்புனா. நாங்க பார்த்து ஒரு 3 ஜீவராசி பிரச்சனை பாருங்க. ஒன்னா நாங்க பிஸ்கட் போட கூட ஒன்னா விளையாண்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா 2மே ஒண்ணு மேல ஒண்ணு செத்து கிடக்குது. ஒரு சிலர் கேட்டாங்க மருந்து வச்சுட்டாங்க அப்படின்றாங்க. அப்படியே செத்து வீங்கி போச்சு. அப்படியே என் கூட ஒன்னா விளையாண்டு பிஸ்கட் போடும்போது தண்ணி ஊத்தமா வந்து குடிச்சிட்டு ரொம்ப இது பண்ணும். அந்த 2 நாய் இறந்து போச்சு. இன்னொருத்தர் நாய் பார்த்தா இறந்து வெடிச்சு போயிடுது. இப்ப ஒரு ஜீவராசி என்ன மாதிரி ஜாலியா தான் போய் தண்ணி ஊத்துறேன். அதே போல அது மாதிரி வந்து சாப்பிட்டு போயிடுது. நான் ஒரு நாய் அது ஒரு நாய் மாதிரி விளையாண்டு. இப்ப அந்த நாய் இறந்து போயிடுது. அது இறக்கும் போது எவ்வளவு வலி இருந்திருக்கும். இந்த நிகழ்வு இங்க நம்ம இருக்குது. அப்ப இதுக்கு சொல்யூஷன் என்ன? அந்த நாய் இருக்கிற வரைக்கும் அந்த நாய்க்கு வலிதான். அந்த நாய் இல்லாம இருந்தாதான் அந்த நாய்ன்ற பொருள் இல்லாம இருந்தா அதுக்கு வலி இல்லை. உண்மைதானே? அப்ப எது ஒண்ணுமே இல்லாம இருந்தாதான் நல்லது. ஏன் நம்ம எல்லாருமே இன்பத்தை நோக்கிய பயணத்துக்குள்ள போனோம்னு ஆசைப்படுறோம். அந்த இன்பன்றது இறுதியில சொல்லுவோம். இப்ப கூட ஒரு ஆன்மா இறந்தது, ஒரு உயிர் இறந்தது. அது இறந்ததை போய் அந்த இறக்கத்துக்கு மாதிரி போய் பார்க்க போகும்போது அவங்க சொல்றாங்க, இல்லம்மா இது சரியாயிடுமா அப்படின்னு கூட நம்ம சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, இல்லம்மா என்னால இந்த வலி தாங்க முடியல, நான் இறக்கட்டோன்னே நீங்க வேண்டிக்கன்றாங்க. எப்படி இருக்குது பாருங்க அந்த வார்த்தை. இப்ப என்னாச்சு? அந்த இறக்கணும் எப்படி வேண்டிக்கணும்னு சொல்றேன். ஏன் சொல்றேன்? இறந்துட்டா நான் சந்தோஷமா இருக்கும் போதுப்பா. இந்த வலி தெரிஞ்சு அவனுக்கு அந்த இடத்துல போகும்போது கண்டுபிடிச்சிட்டியாத்த இறந்துட்டு அவனுக்கு வலி இருக்காது, எனக்குள்ள ஒரு மாற்றம் வந்து புரிஞ்சுச்சா. ஆனா நீ இப்ப நல்லா இருக்கும் போது, தேகத்தோட இருக்கும் போது, சுறுசுறுப்போடு இருக்கும் போது, அன்புன்றதுக்குள்ள கருணைக்குள்ள நீ ஆழ்ந்து போய் நீங்க மரணம்னா என்ன, இந்த ஏக்கம்னா என்ன, இந்த மனிதன்னா என்ன, இந்த நிகழ்வுன்னா என்ன, இதெல்லாம் என்ன நான் ஏன் அறியக்கூடாதா, நான் ஏன் தெரிஞ்சுக்கூடாதா, என்ன யார் தடை பண்றா? ஒரே விஷயம் தடை பண்ணுது, உங்க அறியாம தடை பண்ணுது. உங்க சுய சுதந்திரம் இந்த அஞ்சு சுதந்திரமே இல்லாம நீங்க வாழ்றீங்கன்னு தெரியாம தடை பண்ணுது. உங்களை சுத்தி ஏற்கனவே நீ ஒரு டைட்ல மாட்டினுங்க, இருக்கணும்ன்ற எண்ணம் உள்ள அது இருக்குது. பத்தாவதுக்கு எனக்கு இது இருக்கணும், எனக்கு அது இருக்கணும், எனக்கு இது வேணும் எண்ணம் உனக்கு உள்ள இருக்குது. இருக்கி உன்னை இன்பத்துக்குள்ள போகக்கூடிய சூழலை நீயே இறுக்கமாக்கி அதுக்குள்ள போற சூழல் தடை பண்ணி சுத்தமா அதுக்குள்ள போகக்கூடிய சூழல் தடை பண்ணிட்டு முழுமையான இறுக்கத்துல போய் கடைசியில புழுக்கத்துல போய் பெரிய வழியில போய் மரத்துக்குள்ள போற இருக்கணும்ன்ற எண்ணம். ஆனா இறுதியில போகும்போது இல்லாம இருந்தா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அப்படி இங்க நல்லா வாழும் போது நான் இல்லாம இருந்தாதான் சுகமா இருக்கும் போல. அப்ப எது ஒண்ணுமே இல்லாம இருந்தா அதுக்கு சுகம் போல. ஏன் இல்லாம ஆகணும்ன்றத என்றதுக்கோசமே தேகம் வச்சுக்குது நம்மளுக்கு. ஏன்னா எல்லாமே பஞ்சபூதம் சேர்ந்து அந்த தேகம் அனைத்தும் தேகத்துல இருக்குது. இப்ப இந்த தேகமே எல்லாம் அனைத்துமா இந்த தேகம் இருக்குது. தேகத்துக்குள்ள அறிவு இருக்குது. அந்த 5 புலனோட 5 புலனோட ஆற்றல் இருக்குது, அறிவு இருக்குது, உணர்வு தன்மை இருக்குது, பார்க்க திறன் இருக்குது. எதுக்கு? இதெல்லாம் பார்த்து நீ புரிஞ்சு தெரிஞ்சு உஷாராயிரு. இது எதுவுமே சரியில்லை, இது இல்லாம இருக்கிற நீ என்ன வீடா. ஏன்னா எல்லாமா சேர்ந்துதான் இந்த உடலாவும் இருக்குது. அதுதான் வெளியவும் பலவாவும் இருக்குது, தேகமாவும் இருக்குது. தேகத்தை தவிர்த்துக்கிற அனைத்து விதமான அண்டங்கள் அணுக்கள் அனைத்துமா அதுதான் இருக்குது. அப்ப அது எல்லாமே இல்லாம இருக்கணும்னு எது நினைக்குது அதுதான் நினைக்குது. அது இந்த தேகமா மாறி இதுல வாயிலிருந்து வெளிப்படுது. இந்த வெளிப்பாடு எப்போ நடக்குன்னா உன்ட்டு அன்பு அதிகமாகும் போது மட்டும்தான் நடக்கும். நிச்சயமா. ஏன்னா அன்பு அதிகமாகும் போது அனைத்துமா நான் மாறிட்டேன். காத்துக்கு வலிக்கும்பா, நெருப்புக்கு வலிக்கும்பா, நீருக்கு வலிக்கும்பா, அணுக்களுக்கு என்னத்துக்கு வலிக்கும்பா, அது புடிச்சு அப்ப எல்லாமே யாருப்பா நான் தான்ப்பா. அப்ப எல்லாருமே நித்தியமா அன்புக்கு பட்டப்பா அதுக்கு சரி அதான்ப்பா நடக்கணும் இங்க. அதான்ப்பா பெரிய சந்தோஷம். இதோட இன்பம் இறுதி இன்பம். இதோட இன்பம்ன்ற ஒரு சொல்லே கிடையாது. ஏன்னா இன்பத்துக்கு அப்புறம் இன்பமே கிடையாது. இந்த ஏக்கம் மற்றதுக்கு அப்புறம் ஏக்கமே கிடையாது. அந்த நிகழ்வு நடக்கிறது ஒண்ணுதான். இங்க எல்லாரும் சுதந்திரம் சுகம். அந்த நிலையை நம்மளால ஏற்கணும்னா நமக்குள்ள அன்பும் கருணையும் ஒருமையும் அனைத்தும் நான்ற புரிதலும் அதிகமாகும் போது இப்ப நான் சொன்ன சிந்தனை உங்க எல்லாருக்குள்ளேயும் வரும். ஏன்னா என்கிட்ட அந்த அளவுக்கு வந்ததுனாலதான் நான் எல்லார்கிட்டும் சகஜமாக எதுக்குமே போக மாட்டேன். எந்த ஒரு நிகழ்ச்சி விட்டா நான் போக மாட்டேன். என்ன காரணம்? நிகழ்ச்சியில ஒண்ணுமே இல்லை. நீங்க அதை சந்தோஷம் நினைக்கிறீங்க. உங்களுக்கோசம் நான் வரணும் நீங்க ஆசைப்படுறீங்க. எப்படி நான் வர முடியும்? சும்மா நான் கேட்கறேன். ஏன்னா அறியாமல பண்றீங்க. அதுக்கு நான் அறிஞ்சு நான் வந்தா நிக்க முடியுமா? அறியல நானும் வருவேன். அறிஞ்ச வரணும்னு நீங்க ஏன் ஆசைப்படுறீங்க? உங்க சந்தோஷத்துக்கோசம் எனக்கு கூப்பிடுறீங்க. அவ்வளவுதான். உங்களை சந்தோஷம் பத்தி உங்களுக்கு என்ன வருமானம் வரப்போகுது இல்லை. உண்மைதானே? உண்மைதான். நான் யார்கிட்ட நிற்கும் போது உண்மையை அறிவு கூடும். இதை புரிஞ்சுக்கணும் எல்லாரும் புரிஞ்சு வைக்க முடியும். ஒருவனாவது இந்த அறிவை நீங்க பெற்றுட்டீங்கன்னா செம்ம கூட அதை பெற்று பாருங்க. பெற்றவன் நிறைய பேர் செம மாற்றத்துக்குள்ள செம அறிவுல இருக்காங்க. அதை பெறும்போது அந்த அறிவு அந்த ஆனந்தத்தை நீங்க உணர முடியும். நாங்க எல்லாரும் மரணம்னா பெறுவதற்கு உங்க எல்லாரும் சொல்ல முடியும். மரணத்துக்கு ஒண்ணு இல்லைன்னே சொல்ல முடியும். இந்த அண்ட சராசரமே அனைத்துமா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு உங்ககிட்ட அன்புன்றது அதிகமா வெளி போடும் போது மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். பிறர் வழியை உன் வழியை எண்ணம் போட்டு அதை உணர முடியும். நான் சொன்ன மாதிரி நீங்க மரணத்தை நேரா போயிட்டு அந்த மாலையில விலகிட்டு இருப்பாரு. யாருன்னே தெரியும். எனக்கு ஏன் யாருன்னு தெரியும்? எல்லாமே நான் தான் இங்க. அந்த வழியை போய் நான் ஃபீல் பண்ணேன். நல்லா ஏற்றுக்கணும். இந்த வழி இங்க எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ஒரு ஜீவராசி இறக்கும் போது இருக்குது, ஒரு மனிதன் இறக்கும் போது இருக்குது, ஒரு மரம் வெட்டி சாயும் போது இருக்குது, அதிகமா காத்தடிக்கும் போது ஒரு நிகழ்வு இருக்குது, எல்லாத்துக்குள்ளேயும் இந்த நிகழ்வு இருக்குது. அப்ப எல்லாமே நித்தியமான இன்பத்துக்குள்ள போனா
அன்புன்ற ஒரு விஷயத்த ஆணித்தனமா இறங்கி பேசணும், செய்யணும். அதுவே நம்ம சாதனை நம்ம கொள்ளும் போது மட்டும்தான் இந்த உலக உயிர் நித்தியமான இன்பத்துக்குள்ள போனா இந்த ஏக்கம் மற்று போய் இங்க எந்த ஒரு எதுவுமே இல்லாத ஆகும்போது மட்டும்தான் நம்ம எல்லாரும் நிம்மதியும் சுகத்தோடையும் சுகமாவும் சுதந்திரமாவும் நம்ம இருக்கிறோன்றத நம்மளால உணர முடியும். அதுக்கு அன்பும் கருமையும் நம்மளுக்குள்ள பூத்து குலுங்கும் போது மட்டுமே அதுல இருந்து ஏற்படுற மலரின் வர தேனு தான் அனைத்துமான மூலப்பொருளாவே இங்க இருக்கும். ஐயா ரொம்ப அற்புதமா அன்பு பத்தி ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.